என் பேர் அன்பரசு. நான் துணை பொது மேலாளர் தரக்கட்டுப்பாடாக இருக்கேன். நம்ம ஆவின் ட்ரைனிங் சென்டரோட முதல்வராக இருக்கிறேன். பொதுவாக பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான் பால் குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு. புதிதாக பிறக்கிற குழந்தை சின்ன குழந்தையா இருந்து இவ்வளவு பெருசாக வளர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த தாய்ப்பாலில் இருந்த கால்சியம் தான் காரணம். அது குழந்தையா இருக்கிற போது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பால் அந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பால் கொடுக்கறத நாமளே மறுக்கிறோம். பால்ன்றது எல்லா வயதினருக்குமான ஒரு பொருள். சென்னையினுடைய பால் தேவை மட்டும் 15 லட்சம் லிட்டர். அப்ப இவர்களுக்கான தேவைக்கான பாலை பிற மாவட்டங்கள்ல இருந்து நாங்க சென்னைக்கு கொண்டு வரோம். இந்த பாலை கொண்டு வரதுக்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய முறை என்னன்னு பாத்தீங்கன்னா 3 டயர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு கிராமங்கள்ல சொசைட்டின்னு சொல்லக்கூடிய கிராமங்கள்ல இருந்து கலெக்ட் பண்றோம். அங்கிருந்து கேன் மூலயமா நகரத்துக்கு கொண்டு வரும். அதை இன்சுலேட்டர் ரோட் டேங்கர்னு சொல்றோம். அப்படிப்பட்ட டேங்கர்ல போடப்பட்டு நல்லா இருக்க மூடப்பட்டு அதுல சீல் வைக்கப்பட்டு அங்கிருந்து கிராமங்கள்ல இருந்து நகரத்தை நோக்கி வருது. இங்க வந்த டேங்கருடைய சீல் சரியா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த சீல் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டு சீலை உடைச்சி டேங்கரை திறந்து அதுக்குள்ள டெம்பரேச்சர் சரியா இருக்கான்னு பார்ப்போம். 4 டிகிரிக்குள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்புறம் மாதிரிகளை கொண்டு வந்து எங்களுடைய இந்த தரக்கட்டுப்பாடு பிரிவுல அந்த பாலுக்குள்ள கிட்டத்தட்ட 19 டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இவையெல்லாம் தரமா இருக்கு அப்படின்னு சொன்னா நாங்க உற்பத்திக்கு அதை கிளியர் பண்றோம். உற்பத்தியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த டேங்கர்ல வந்தக்கூடிய 9000 லிட்டரோ இல்ல 15000 லிட்டரோ 22000 லிட்டர் பாலையோ எங்க சைலோன்னு சொல்லக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியால் ஆன கொள்கலன்களை அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. டெம்பரேச்சர் 4 டிகிரியே இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அப்புறமா கலெக்ட் பண்ணப்பட்ட எல்லா மாவட்டத்தினுடைய பாலையும் ஒன்னாக்கிடுறாங்க. இது பேர் மிக்ஸ்டு மில்க்னு பேரு. இந்த மில்க் வந்து மறுபடியும் மாதிரி எடுத்து அதுல கொழுப்பு எவ்வளவு இருக்கு, கொழுப்பு இல்லாத பொருட்கள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இதை பல்வேறு நிகழ்வுகளுக்கு உட்படுத்துறாங்க. இந்த முதல் நிகழ்வுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்டரைசேஷன் அப்படின்னு பேருங்க. பாலை 72 டிகிரிக்கு வெப்பப்படுத்தி 5 டிகிரிக்கு குளிர்விப்போம். இதன் பின்பு ஹோமோஜெனைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பால்ல கொழுப்பு பொருட்கள் பெரிய பெரிய திவலைகளா இருக்குங்க. அந்த திவலைகளை சின்ன சின்னதா உடைப்போம். இது பேரு ஹோமோஜெனைசேஷன் அப்படின்னு பேருங்க. இதன் மூலமா சிறிய திவலைகளா உடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தரம் பிரிப்போம். கிருமிகள் எதுவும் இல்லாத வண்ணம் சுத்தமான முறையில் அதில் ஃபில் பண்ணிடுவோம். இந்த ஒரு பால் பாக்கெட்டை நம்ம தரக்கட்டுப்பாடு பிரிவுக்கு கொண்டு வரோம். இந்த பால் பாக்கெட்டை கட் பண்ணி இதுக்குள்ள தரம் சரியா இருக்கா நம்ம லாக்டோஸ்கோப்ல போட்டு பார்க்குறோம். அது தரமா இருக்குதுன்னா பால் பை பிரிவுக்கு நீங்க தொடர்ச்சியா அடிக்கலாம் அப்படின்ற கிளியரன்ஸ் கொடுக்குறோம். ஃபில் பண்ணி முடிச்சாச்சுன்னா இந்த பால் பாக்கெட் கன்சூமருக்கு போகிறது ரெடி ஆகுதுங்க. இதனோட வயது எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் 4 டிகிரில வச்சோம்னா எதுவும் வாயில் ஆகாம அப்படியே கன்சூமருக்கு போய் சேருங்க. இதை நாங்க மறுபடியும் ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய கோல்ட் ரூம்ல கொண்டு போய் வச்சிருவோம். கோல்ட் ரூம்ல வச்சு இதுல ஏதாவது லீக் இருக்கா அப்படின்றது செக் பண்ணுவோம். செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு 2 முறை நாங்க பப்ளிக் அனுப்புறோம். ஒன்று இரவு 10 மணிக்கு அனுப்புறோம், இன்னொன்று மறுநாள் காலையில 11 மணிக்கு அனுப்புறோம். இதன் மூலயமா பப்ளிக்கு தடையில்லாம பால் கிடைக்கிறதுக்கான ஒரு அரிய வழியை சுத்தமாகவும் சுகாதாரமும் தரமான முறையிலையும் நாங்க மக்களுக்கு கொடுத்துட்டு வரோங்க.